ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தோட்டத்தில் இன்றைக்கி எல்லாம் செடிக்கு எல்லாம் உரம் வச்சிட்ருக்கேன். இது ஒரு மாதிரி ஒரு மாதிரி ரெடிமேடு கிடைக்குங்க வாங்குறதுக்கு. செடிகள்லாம் நான் மாதத்துக்கு ஒரு வாட்டி இல்லைன்னா 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி நான் வாங்கி ரெடிமேடாக போட்டுட்ருப்பேன். நிறைய தண்டுக்கீரை வச்சுருக்கேன் இந்த வருஷம். ஒரு வாரத்துக்கு 3 நாளாவது தண்டுக்கீரை பறிச்சிடுவேன். டொமேட்டோ, தண்டுக்கீரை, இந்த மாதிரி காய்கறி செடிக்கெல்லாம் நம்ம டெய்லி க்ளீன் பண்ணிவிட்டு, வாரத்துக்கு ஒரு நாள் க்ளீன் பண்ணிவிட்டு, மாதத்துக்கு ஒரு வாட்டி இது மாதிரி ரெடிமேடு நம்ம உரம் வாங்கி வைக்கலாம். வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம தயாரிக்கலாம். நான் அது மாதிரி 3-4 வீடியோ போட்டிருக்கேன். வீட்டில் வச்சு நம்ம உரம் தயாரித்து போட்டிருக்கேன். அந்த வீடியோவும் பாருங்கள். இதை பாருங்கள், தக்காளி, தண்டுக்கீரையெல்லாம் எப்படி வந்திருக்குன்னு நல்லா செழிப்பாக இருக்க. பார்க்குறதுக்கு ரொம்ப கண்ணுக்கு எவ்வளோ இதாக இருக்குது, மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. எனக்கு பிடிச்ச இந்த ஒர்க்கு. செடிலாம் நல்லா வளர்ந்து நல்லா காய் வரும், காய் தரும், பூ தரும். நமக்கு பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கும். பொதுவாயிட்டு மனசுக்கு நமக்கு ஒரு சந்தோஷம் வேணும், நிம்மதி இருக்கும். வீட்டை சுற்றி பச்சையாக இருந்தோன்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும்ல நம்ம கண்ணுக்கு. குழந்தையும் விளையாடுவான். அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி கார்டனில் இருக்கிறது. இந்த கார்டனில் நான் இப்போ வந்த பிறகு தான் போட்டேன் செடியெல்லாம். இப்போ நான் 5 வருஷமாக இங்கேயே யோசில் இருக்கிறதால எல்லா செடியும் கொஞ்சம் இடம் தான் இருக்குது, ரொம்ப குட்டி இடம். அந்த இடத்துல எவ்வளோ பெரிய தோட்டம் போட்டிருக்கோம் பாருங்கள். நிறைய செடியெல்லாம் வீணாயிடுச்சு. இங்கே சம்மரில் தான் வரும். விண்டர் வந்துச்சுன்னா எல்லாமே அழுகி போயிடும். நீ அக்டோபரில் விண்டர் ஆரம்பிக்கும். இன்னும் மார்ச், ஏப்ரலில் தான் கொஞ்சம் லேசாக வெயில் வரும். அதுக்கு பிறகு தான் செடியெல்லாம் நல்லா வரும். இப்போ சீசன் நல்லா வந்திருக்கு செடியும். நல்லா இப்போ வெயில், இப்போ பயங்கர வெயில். அந்த வெயிலில் செடியெல்லாம் ஒரு மாதிரி வாட ஆரம்பிச்சிடுது. அதனால் காலையிலையும் சாயந்தரமும் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருப்பேன். என் பேரன் ஸ்கூல் விட்டு வந்தால் ஈவினிங் இங்கே வந்தால் விளையாடுவான். நாங்கள் இங்கே வச்சுட்டு தான் அவனுக்கு சாப்பாடெலாம் கொடுக்குறது. அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே சேரில் உட்காந்துட்டு இங்கே சாப்பிடுவான், விளையாடுவான். இப்போ நமக்கும் ஒரு என்ஜாய் பண்ணலாம். நமக்கு டைமும் போகும், வீட்டுக்கு தேவையானதெல்லாம் கிடைக்கும். இது பாருங்கள், டொமேட்டோ இவ்வளோ காய் வந்துருக்குன்னு. போன வருஷம் எக்கச்சக்க காய், ஒரு 10-15 காய் பழுத்து அப்படியே கொத்தாக இருந்துச்சு. நான் அந்த வீடியோலாம் போட்டிருக்கேன். அந்த வீடியோ பாருங்கள். வீடியோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதை பாருங்கள், தண்டுக்கீரை நீ சமைக்கிறதுக்கு ரெடி ஆகிடுது. பார்க்கவே நல்லா இருக்குல்ல, கண்ணுக்கு அழகாக குளிர்ச்சியா. இது எங்களுக்கு பேக் சைடு எல் டைப்பில் இருக்குது. ஸ்கொயராக இருந்தால் உங்களுக்கு எல்லா செடியும் ஒரே வீடியோவில் காமிக்க முடியும். இதை மாதிரி நம்ம இந்த காஞ்ச இலையில் காஞ்சி போன பூவெல்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம உரம் வச்சோம்னா அந்த செடி நல்லா வளரும். எப்பொழுதும் தோட்டம் க்ளீனாக இருக்கணும், அப்போ தான் செடி நல்லா செழிப்பாக வளரும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. நான் போடுற வீடியோ தொடர்ந்து பாருங்கள். என் வீடியோவை நான் நிறைய ஒரு 4 வீடியோ போட்டிருக்கேன். அந்த செடிக்கு நல்லா வளர்கிறதுக்காக என்னெல்லாம் நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு அதுக்கு உரம் தயாரிக்கலான்றத அந்த வீடியோவும் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய விருப்பம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது சோத்து கத்தாழை மெடிசன் இருக்கிறதால நான் கத்தாழை செடியெல்லாம் வச்சுருக்கேன். துளசி இருந்து அதெல்லாம் போயிடுச்சு. கற்பூரவல்லி வச்சுருக்கேன். துளசியெல்லாம்